ஹலோ ஆல், எங்கள் யூடியூப் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் நான் வரவேற்கிறேன். இதுதான் எங்களோட யூடியூபோட ஃபஸ்ட்டு வீடியோ. ஸோ ப்ளீஸ் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இது ஒரு கப்பல் vlog சேனல் தாங்க. நிறைய குக்கிங் வீடியோஸ் ப்ளஸ் நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு இதில் நாங்கள் ஷேர் பண்ணுறோம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நாங்கள் செக் ரிபப்ளிக் கண்ட்ரியோட கேபிட்டலான ப்ராகில் தாங்க இருக்கோம். என் ஹஸ்பண்ட் இங்கே தான் ஒர்க் பண்ணுறாரு. நான் இங்கே 2 months தாங்க ஆகுது. எங்களோட மெமரிஸை நாங்கள் க்ரியேட் பண்ணுறதுக்காகவும் ப்ளஸ் எங்களோட எக்ஸ்பீரியன்ஸை உங்களுக்கு ஷேர் பண்ணுறதுக்காகவும் தாங்க இந்த யூடியூப் சேனலை க்ரியேட் பண்ணலான்ற ஐடியா எங்களுக்கு வந்தது. ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீக்கெண்ட் சிக்கன் பிரியாணி பண்ணலான்னு டிசைட் பண்ணிட்டோம். ஸோ அதுக்கு தேவையான ஐட்டம்ஸ் ப்ளஸ் இந்த வீக்குக்கு தேவையான வெஜிடபிள்ஸும் வாங்கலான்னு சொல்லிட்டு ஆல்பர்ட் ஹைப்பர் மார்க்கெட் தாங்க வந்திருக்கோம். இந்த கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா டெஸ்கோ, காஃப்லேண்ட், ஆல்பர்ட், லிடில் அப்படின்னு நிறைய சூப்பர் மார்க்கெட் இருக்குங்க. ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் ஒவ்வொரு சூப்பர் மார்க்கெட்டில் ஆஃபர் போடுவாங்க. நமக்கு எந்த ஆஃபர் சூட்டபுளாக இருக்கோ நம்ம அங்கே போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ நாங்கள் இன்றைக்கி ஆல்பர்ட் வந்திருக்கோம். ஸோ போய் நம்ம பார்க்கலாம் என்னென்ன ஆஃபர் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு நம்ம மோஸ்ட்லி வெஜிடபிள்ஸ் தாங்க இன்றைக்கி நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு நாம் போய் வீட்டில் பிரியாணி ரெடி பண்ணணும். மோஸ்ட்லி இங்கே வீக்லி க்ராசரிஸோ வெஜிடபிள்ஸோ வாங்குறது தாங்க பெஸ்ட்டாக இருக்குது. நமக்கு ஃப்ரெஷ்ஷாகவும் கிடைக்கும். தென் நமக்கு இந்த ஆஃபர்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஃப்ரூட் செக்ஷன் தாங்க போனோம். ஃபஸ்ட்டு ஆப்பிள் தான் எடுத்தோம். ஆப்பிள் 1 kg 19 kg ஆஃபரில் இருந்துச்சு. ஸோ ஆப்பிள் எடுத்துக்கிட்டோம். அதுலேயுமே நல்ல ஆப்பிள் நம்ம தாங்க தேடி எடுக்கணும். ஒரு சிலது நல்லா இல்லாமல் தான் இருந்துச்சு. ஸோ என் ஹஸ்பண்ட் தான் பார்த்து தேடி எடுத்தார். ஆப்பிள் வாங்கினதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ஆரஞ்சு செக்ஷன் போயாச்சு. ஆரஞ்சு எடுத்தோம். ஆரஞ்சு 1 kg 34.9 kg போட்டிருந்தது. ஸோ அதுவும் நாங்கள் எடுத்துக்கிட்டோம். இந்தியாவை கம்பேர் பண்ணுறப்போ எங்கள் ப்ரைஸ் அதிகம்தாங்க. நான் ஸ்டார்டிங் புதுசில் ரொம்ப ஷாக் ஆகிட்டேன் இந்த ப்ரைஸ்லாம் பார்த்துட்டு. அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுது இங்கே காஸ்ட் ஆஃப் லிவிங் வேறு, நம்ம கண்ட்ரியில் வேறு. ஸோ நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோன்னா கண்டிப்பாக இது அதிகமாக தான் தெரியும். தென் ஆனியன் எடுத்துக்கிட்டோம். ஆனியன் 1 kg 19.9 kg. கார்லிக் எடுத்தோங்க. 3 பீஸ் 49 kg வந்துருச்சு. நம்ம ஊர் காசுக்கு 218 rupees வந்துருச்சுங்க 3 கார்லிக் எடுத்ததுக்கே. தென் பனானா எடுத்தோம். அது 44.90 kg. இது நம்ம ஊர் காசுக்கு 200 rupees. 1 kg banana 200 rupees. தென் லெமன் எடுக்கலான்னு பார்த்தோங்க. நம்ம செப்ரேட்டாக எடுக்கிறதுக்கு 1/2 kg லெமனாக வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி ஹஸ்பண்ட் சொன்னார். சரி அதுக்கும் நாங்கள் பில் போட்டுட்டோம். 1/2 kg லெமன் 39.90 kg 174 rupees இந்தியன் ருப்பீக்கு. தென் டொமேட்டோ தாங்க எடுத்தோம். இருக்கிறதுலே இதுதான் ஹையஸ்ட் ப்ரைஸ். 1 kg 69.90 kg, which is around 70 kg.
நம்ம ஊர் காசுக்கு 1 கிலோ தக்காளி 300 ரூபாய்க்கு மேலே வருதுங்க. டெய்லி தக்காளி தான் யூஸ் பண்ணுறோம், ஆனால் அதோட ப்ரைஸை பாருங்கள். தென் டொமேட்டோ எடுத்ததுக்கப்புறம் காலிஃப்ளவர் 45 கேசிங்க. ஒரு காலிஃப்ளவர் 200 ருபீஸ். தென் கேரட் எடுத்தோம், அது 19 கேசிங்க. 90 ருபீஸ் இந்தியன் மணிக்கு. அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்டுக்கு பிடிச்ச பொட்டேட்டோ எடுத்தோங்க. அது 1 கேஜி பார்த்தீங்கன்னா 24.90 கேசி வருது. ஆஸ் யூஷுவல் இந்தியன் மணிக்கு 100 ருபீஸ்க்கு மேலே வருதுங்க. இதெல்லாம் முடித்ததுக்கப்புறம் தாங்க நாங்கள் சிக்கன் எடுக்கலான்ட்டு சிக்கன் சைட் போனோம். இங்கே சிக்கன் பார்த்தீங்கன்னா 110 கேசிங்க. நம்ம ஊர் காசுக்கு 480 ருபீஸ் வருதுங்க. அவ்வளோதாங்க, இன்றைக்கோட பர்ச்சேஸ் முடிச்சாச்சு. இப்போ போய் பில் போட்டுட்டு வீட்டுக்கு போகலாம். ஆயில் அப்புறம் எக் எடுத்தோங்க. டோட்டலாக வந்து 700 கேசி ஆயிடுச்சு. நம்ம இந்தியன் மணிக்கு 3000 ருபீஸ் ஆயிடுச்சுங்க. அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வேறு ஒரு புது வீடியோவில் பார்க்கலாங்க. தேங்க்யூ.